இது வந்து திருச்செங்கோட்டிலேருந்து வர ரோடு. இது வந்து இப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொக்கராம்பேட்டை வந்து போகுது. இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பிளிக்கல்மேடு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏக்கர் 96 சென்ட் ரோடு பாயிண்ட்லேயே இருக்குது. இதுதான் வந்து நம்ம இடத்தோடைய கார்னர். ஒரு 150 அடி ரோடு பேஸ் வரும். இதுதான் இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போய் இந்த சைட் வந்து பார்க்க போகிறோம். 2 ஏக்கர் 96 சென்ட். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். அந்த வீட்டை ஒட்டின மாதிரி வருது காடு. அப்படி ஒட்டின மாதிரி வந்துட்டு அப்படியே அந்த வீட்டை ஒட்டி இந்த பக்கம் வருது காடு. வந்துட்டு அப்படியே அந்த பக்கம் போயிடுது. வாங்க போய் பார்ப்போம். பாருங்கள், ரோடு பேஸ் இந்த பக்கம் ஃபுல்லாகவே ரோடு பேஸ். ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா 3.5 கோடி ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர். பூமி வந்து பார்த்திங்கன்னா அப்படி நேராக போய் அந்த வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே இந்த சைடில் வந்து இப்படி பின்னாடி அந்த தென்னை மரம் வரைக்கும் போயிடுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே ஒரு தடம் போட்டிருக்காங்க வர்றது. வாங்க போய் பார்க்கலாம். இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து திருச்செங்கோட்டுக்கு ஒரு 6-7 கிலோமீட்டர் தான் வரும். இப்படி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொக்கராம்பேட்டை, பள்ளிப்பாளையம், ஈரோடு போயிடுது. சைட் போட்டால் ஹவுசிங் ப்ராஜெக்ட் பண்ணாலும் நல்லா போகும். அதே மாதிரி வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்ல ஒரு அருமையான பூமி. ஏன்னா இப்போ இந்த சைடு வந்து இடமே இல்லை. திருச்செங்கோட்டிலேருந்து கொக்கராம்பேட்டை போகிற வரைக்கும் ரோடு பேஸில் ரைட் சைடில் பூமி இல்லை. இது பார்த்திங்கன்னா அப்படியே கீழே போய் மெயின் ரோடு வந்து டச் ஆகிடுது. மெயின் ரோடு தான் ஃபேஸ் ஃபுல்லாகவே. சும்மா அப்படி காட்டுக்குள்ள ஒரு தடம் ஒன்று போட்டிருக்காங்க. மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். இந்த மெயின் ரோடு இது வந்து காடோட அத்து வந்து முடியுது இந்த இடம். இப்போ அப்படி இங்கேருந்து பார்த்திங்கன்னா இது வந்து திருச்செங்கோடு ரோடு. அப்படியே மெயின் ரோடு பீஸ் ஃபுல்லாகவே பூமி வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெயின் ரோட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ரோட் டச்சிலே பார்த்திங்கன்னா ஒரு 150 அடி வரும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக.